எங்க வீட்டுல எல்லாருக்குமே சம்மதம். நீங்க இங்கேயே இருந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் போகணும். செல்வத்துக்கும் போன் பண்ணி வர சொல்லுங்க. இந்த கூத்த பாக்க எங்க அப்பா வேற வரணுமா? அவர் வந்தா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, உங்க பேசுறத வச்சு இவதான் உண்மையான வித்யா நம்ம கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அவன் கோவக்காரன் தான். நான் பக்குவமா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான். வித்யா இந்த வீட்டுல ஒருத்தி, இந்த சொத்துக்கு அதிபதி. அவளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இவளுக்கு நீங்க சொத்து கொடுத்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இதுல என்ன தப்பு? இது அவளுக்கு உரிமையான சொத்து தானே. உங்க பையன் என் பையனை கட்டி வைக்கதான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஐயோ, உங்க பையன் கூட அத்தை, இங்க எல்லாமே ஏன் சம்மதத்தோட தான் நடக்குது. நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஐயோ, என்னடி சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொண்ணுதானா? ஏய், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அத்தை, மாமா சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் முடிச்சிட்டு தான் போகணும். ஊர்ல லக்ஷ்மி எப்படி இருக்கா? மாமா எப்படி இருக்காங்க? வாங்க வாங்க, உங்களை எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன நடக்குது இங்க? இவ உண்மையான வித்யா மாதிரி பேசிட்டு இருக்கா. அவங்க இவளோட அத்தை என்ன சொல்றாங்க? அதாம எனக்கும் புரியல. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போன விஷயம் மாமாவுக்கு தெரியாது. இப்ப எதுக்கு அத சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் நல்லதுதான். ஏன்னா நான் தான் வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எழுதி இருக்கு. அதான் இப்ப நடக்க போகுது. அத்தை, நான் யாரு என்னங்கறத காட்டி கொடுத்துறாதீங்க. இப்பவும் நான் வாணிதேன். மாமாவுக்கு மட்டும்தான் நான் வித்யா. நான் ஏன் உன்னை காப்பாத்தணும்? அம்மாவோட நகையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன். உண்மையை சொல்லிடாதீங்க. என்னங்க அத்தையும் மருமகளும் ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல. எங்க கிட்ட சொல்லாம எல்லாம் அவசர அவசரமா நடக்குதுல்ல, அதுக்கு மன்னிப்பு கேக்குறா இல்ல? உங்களுக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லல்ல? இனி எங்களுக்கு என்ன வருத்தம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப தட்டு மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. மாத்திக்கலாம். வேதா, நீ வந்து வாங்கிக்கோங்க. இந்த நல்ல வேலை உண்மை தெரியல. தெரிஞ்சிருந்தா பூகம்பமே வெடிச்சிருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நாம நிச்சயத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து பிரச்சனை பண்ணவும் சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. ஒரு நிமிஷம் வித்யா, நாங்க போயிட்டு வரோம். நீதான் எங்க மருமக. திலகா, ஒரு நிமிஷம் வாயேன். வா. நீங்க வந்தது எனக்கு மனநிறைவா இருக்கு நீலாவதி. வித்யா, அவங்களுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுத்து ஓரூம்லயே தங்க வச்சுக்க. சரிங்க மாமா. சரி. அத்தை, வாங்க உள்ள போலாம். நில்லு. யார் நீ? நான் வாணிமா. வாணின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க.
ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. அப்ப வாணிதாம்மா, உங்களுக்கு ஏன் திடீர்னு இந்த டவுட்டு? இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆ, வித்யாவோட அத்தையும் அத்தை பொண்ணும் உள்ள வந்ததும் மாமா சொல்லிட்டாங்க. அதை வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வித்யா இல்ல வாணிதான்னு மாமாக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிரும்னு தான் நானே அவங்க கிட்ட பேசி உண்மையை சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ஆமாம்மா, நான் தான் அவளை தடுக்க சொன்னேன். கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தாலும் உண்மை தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா, இதோ இவதான் எங்களை நடிக்க சொன்னா. சும்மா நடிக்கிற ஆள் இல்லையே இவங்க. நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு சொன்னேன், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நாங்களும் டிவில உங்க வீட்டுக்காரரோட பேட்டியை பார்த்துட்டு தான் இங்க வந்தோம். இந்த பொண்ணு தடுக்கலனா நான் எல்லாத்தையும் சொல்லிருப்பேன். ஆனா இந்த உண்மையை நான் இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்கணும்? என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் யோசிக்கிறேன். விஜய், சொல்லுங்கம்மா. போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்கம்மா. இங்க நீங்க இருக்கிற வரைக்கும் இவ தான் வித்யா. எந்த சிச்சுவேஷன்லயும் இவ வாணின்னு அவருக்கு தெரியவே கூடாது. உங்க வீட்டுக்காரருக்கும் தெரியக்கூடாது. இவதான் வித்யா, இதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல. கூட்டிட்டு போ. வாங்க போலாம். சரியான கேடிமா இவ. வித்யாங்கிற பேரை கேட்டாலே கோபப்படுற வேதவல்லியோட வீட்டுக்குள்ளேயே வந்து வித்யாங்கிற பேரோடய வாழ்ந்துட்டு இருக்காளே. அதுவும் எவ்வளவு சொத்து. சொத்துக்காக இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே தயாராயிட்டாலே. அது நினைச்சாலே வயிறு எரியுது. உங்க அப்பாக்கு மட்டும் இது தெரியல. நீங்கெல்லாம் யாரு? இவ்வளவு நேரம் கீழே தானே இருந்தோம். யாருன்னு சொல்லும்போது கேட்கலையா? நான் தான் வித்யாவோட அத்தை. நீ வித்யாவோட அத்தையா? அப்போ இவ எதுக்கு உன்னை அத்தைன்னு சொல்றா? வித்யாவோட அத்தைய வித்யா அத்தைன்னு சொல்லாம சித்தி நான் சொல்லுவா? கூறு இல்லாம பேசுறீங்க. ஏய், யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன என்ன குரல ஒசத்திட்டு இருக்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. நீங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க அத்தை. வாங்க. வந்துட்டான். மா, என்னாச்சுமா? யார் அவ? வித்யாவோட அத்தைன்னு சொல்றா? அதுவும் ரொம்ப திமிரா வேற பேசுறா. ஆமாமா, அவங்கதான் வித்யாவோட உண்மையான அத்தையாம். ஆன்ட்டி தான் பணம் கொடுத்து அவங்கள நடிக்க சொல்லிருக்காங்க. நீ ஊருக்கு போயிருக்கும் போது வித்யாவை பாத்தியா? அதான் பார்க்க முடியலையே. எனக்கு என்னமோ இந்த வாணி தான் வித்யாவா இருப்பாளோன்னு டவுட்டா இருக்கு. மா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. வித்யா அந்த ஊர்லயே இல்ல. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். இவ வாணிதான். சரி, மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொன்னாங்க? இவ்வளோ சொத்து கிடைக்கும் போது வேணா நான் சொல்லுவாங்க. கண்டிப்பா வாணிய அவங்க பையனுக்கு கட்டி கொடுக்கற முடிவுல தான் இருக்காங்க. என்னடி நடக்குதுங்க?
இல்லத்த அது வந்து என்ன நடந்துச்சுன்னா வித்யா யார தேடுறீங்க? வித்யா எங்க? இப்போ சந்திரமோகனோட உயிர் உங்க எதிரி கையில தான் இருக்கு. வித்யா என் நண்பனோட மக. நீங்க யாரு தடுத்தாலும் நான் வித்யாவுக்கு சொத்தை எழுதி கொடுக்க தான் போறேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இங்க இருந்து போற வரைக்கும் நான் தான் வித்யான்னு யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க. பயப்படாத, நான் எதையுமே சொல்ல மாட்டேன். இத வச்சு 4 பக்கமும் சம்பாதிக்கலாம் போலயே. அப்போ நீ சஞ்சய விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல, அது நடக்காது. வரதுக்கு இவ்ளோ நேரமா? அம்மா கூட இருந்தாங்க, அதான் உடனே வர முடியல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் கிட்ட நீ என்னைய பத்தி என்ன சொன்ன? நல்ல விதமா தான் சொன்னேன். எப்ப பார்த்தாலும் என்னைய விட்டுட்டு போக சொல்லிட்டே இருப்ப. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லுவ. அப்புறம் எதுக்கு அவன் கிட்ட என்னைய நல்ல விதமா சொன்ன? நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்கற நேரமா இது? நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அவன் கேட்கும்போது அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உனக்கு தான் என்னைய பிடிக்காதுல்ல, அவனுக்கும் பிடிக்காத மாதிரி தப்பு தப்பா சொல்லிருக்க வேண்டியதானே? எப்படி வித்யா பொய் சொல்ல முடியும்? ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரரு, பொய் சொன்னதே இல்ல. நீ தப்பா சொல்லிருந்தாலாவது அவன் என்னைய வேண்டான்னு சொல்லிருப்பான். நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கவே முடியாதுன்னு சொன்னதும் நான் வேண்டான்னு சொல்லியும் அவன் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். திரும்ப திரும்ப உனக்கு எதுவும் பிரச்சனை வராம நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க. நான் முழுசா பேசுறதுக்குள்ள அவன் உன்கிட்ட வந்துட்டான் வித்யா. உன் மனசுல இருக்கிறத சொன்னியா, இல்ல இப்படி சொன்னாதான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போவான்னு போய் சொன்னியா? வித்யா, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? நீ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டியே சஞ்சய். நான் அமைதியா இருந்திருந்தேன்னு வெய்யு, இந்நேரம் என் அத்தை எல்லா கதையையும் வில்லு பாட்டு மாதிரி பாடிட்டு போயிருப்பாங்க. அப்ப கூட உனக்காகதான் நான் முன்னாடி போய் அவங்கள உண்மையை சொல்ல விடாம தடுத்தேன். நீ எனக்கு பண்ற உதவியதையும் நான் மறக்க மாட்டேன். உன் நன்றி விசுவாசம் எனக்கு தேவையில்லை சஞ்சய். இப்ப இந்த நிச்சயத்தை எப்படி நிறுத்த போற அத சொல்லு முதல்ல. எதுக்கு நிச்சயத்தை நிறுத்தணும்? உங்களை தான் கேட்கிறேன், எதுக்கு நிச்சயத்தை நிறுத்தணும்? சொல்லு சஞ்சய், என்னாச்சு? இல்ல விஜய், வித்யாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதான் நிச்சயத்தை நிறுத்த சொல்லி ஹெல்ப் கேக்குறா. என்னைக்கா இருந்தாலும் நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போக போற பொண்ணு தானே, ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளைய தான் பார்த்திருக்காரு, நானும் விசாரிச்சேன். ரொம்ப நல்ல பையன். இங்க இருந்து நீ அம்மா கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிம்மதியா கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம். நீ இப்ப நிச்சயத்தை நிறுத்த ட்ரை பண்ணா அப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணதான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. யோசிச்சு முடிவு பண்ணு. என்ன சஞ்சய், உன் அண்ணன் சொல்ற மாதிரி நான் அந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கவா? சொல்லு. வித்யா, கண்டிப்பா இந்த நிச்சயம் நடக்காது. ஆரம்பத்துல இருந்தே அதுதானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல அத்தை வந்து நிறுத்துவாங்கன்னு சொன்ன. ஆனா கடைசியா என்ன நடந்துச்சு? அவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மேல நான் உன்னை நம்பணுமா? நீ கூட வா, இப்பவே நான் மாப்பிள்ளை கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அவன் தான் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறானே. நான் சொன்னா கேட்பான், என் கூட வா. வா.
இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இங்க தான் யாரும் வரமாட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். இரு, நான் உனக்கு கால் பண்றேன். ஹலோ ஹலோ அர்ஜுன். யாரு? நான் சஞ்சய் பேசுறேன். சொல்லுங்க சஞ்சய். உங்ககிட்ட வித்யாவை பத்தி கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஹலோ ஹலோ. போன்ல யாரு? ஒன்னதான் கேக்குறேன், போன்ல யாரு? ஹலோ. என்னாச்சு? ஏன் கட் பண்ணிட்டாரு? வாணிய பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ள அர்ஜுன். ஏய், வெளியே வா. நீ மறைஞ்சு நிக்கிறது எனக்கு தெரியும். வெளியே வா. நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ண? இல்லம்மா, வாணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. அதான் அர்ஜுன் கிட்ட பேசி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணேன். அவ ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றியா? சொத்தை வாங்க கூடாதுன்னு சொல்லியும் சொத்தை வாங்கி எனக்கு துரோகம் பண்ண பச்சை துரோகி அவ. அவ லைஃப பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணு அவளுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. இல்லம்மா, நான் நீ எதுவும் பேச வேண்டாம். எப்ப நீ என் பேச்ச மீறி அவர் கொடுத்த சொத்தை வாங்கினியோ அப்பவே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பொண்ண மாதிரி ஒரு துரோகிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமான்னு ஆரம்பத்துல நானும் கூட யோசிச்சேன். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போனா மட்டும் போதும்னு நானே முன்ன நின்னு எல்லாத்தையும் பண்ண. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. அதான் உனக்கும் நல்லது, என் குடும்பத்துக்கும் நல்லது. அம்மா, இன்னொரு தடவை என் பையன் கூட உன்னை நான் பார்த்தேன், உன்னை தொலைச்சிருவேன். கிளம்பு, கிளம்புன்னு சொல்றேன்ல. அவதான் உன்கிட்ட ஹெல்ப் கேக்குறானா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ போன் பண்ணி அவன்கிட்ட வித்யாவுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்? உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்க மாட்டான்? உன் மேல நான் பெரிய அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன் சஞ்சய். அந்த நம்பிக்கையை அழிச்சு இந்த குடும்ப கௌரவத்தை கெடுத்துறாத.
இனிமே நீ எந்த சிச்சுவேஷன்லயும் அவளோட விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. That's it. வித்யா, வித்யா. என்னாச்சு அங்கிள்? மேக்னா, வித்யா எங்க? கிச்சன்ல இருப்பா. வித்யா, என்ன மானசா, அங்கிள் வித்யாவை ரொம்ப ஆர்வமா தேடுறாரு. பெருசா கிஃப்ட் எதுவும் கொடுக்க போறாரோ? வித்யா. மாமா. என்னம்மா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ காதுல வாங்காம உட்கார்ந்துட்டு இருக்க. கவனிக்கல மாமா. சரி வா. எங்க மாமா? வாமா சொல்றேன், வா. வா. சுமதி, உள்ள ஒரு கண்ணாடி இருக்கு, எடுத்துட்டு வா. எதுக்கு? ஏய், எடுத்துட்டு வாமா சொல்றேன். உட்காருமா சொல்றேன். என்ன மாமா? உட்காருமா, வா, வந்து உட்கார். வித்யா முகம் பாக்குற மாதிரி அந்த கண்ணாடியை பிடிச்சுக்க. மாமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க மாமா? சொல்றோமா, இரு. நான் சொன்னது நிஜம்தான் மானசா. அவளுக்கு ஏதோ நகை எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன மாமா இது? டைமண்ட் நெக்லஸ்.